நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என் இயேசுவே நான் நம்பும் தெய்வம், என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னாரென்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னாரென்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்ல, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்ல, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானால் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னாரென்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போவாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னாரென்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போவாதே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்றார். இங்கே சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு பிரதிஷ்டை செய்யும் போது சொன்ன வார்த்தைகள் தான். எல்லா கனமும் உம்முடையது கர்த்தாவே, எங்கள்கிட்ட இருக்கதும் நீர் தந்ததுதான் கர்த்தாவே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினாலே. என் தகப்பனே, நீங்க அப்படிதான் செஞ்சீங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என் தகப்பனே பலப்படுத்தி ராஜாவாக உயர்த்தி அவருக்கு ஒரு சந்ததியை தந்து என்னமையும் கனப்படுத்திருக்கீங்களேன்னு சொல்லி தாழ்த்தி எவரையும் உம்மாலே முடியும்ப்பா மேன்மைப்படுத்த. இவங்களா இருந்தால் பெரிய பணக்காரங்கள தான் இருக்கணும், பெரிய பலசாலிகளாக தான் இருக்கணும், அறிவுள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், நல்ல படித்தவங்கள தான் இருக்கணும். கிடையவே கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தாலே ஆகும். அன்பானவர்களே, எங்கிட்ட பணம் இல்லையே, பொருள் இல்லையே, என்னுடைய படிப்பு இல்லையே, அறிவு இல்லையே, வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி எதை குறித்தும் கவலைப்படுத்தார்கள். நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தால், என்ன நிலைமையில் இருந்தால் கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும், கர்த்தரால் உங்களை பலப்படுத்த முடியும். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அவருக்கு பிரியமாய் நாம இருக்கும்போது அவர் நம்மளே உயர்த்தி பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக முக்கோடாக கூடி நன்றியப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் இம்மட்டுமாய் உண்டே தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தெரியணுமப்பா. தங்கள் செல்வத்தையே, தங்கள் பொருளையே, தங்கள் படிப்பையோ வேலையே நம்பாமல் உண்மை சார்ந்து உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளே அப்பா நீங்க உயர்த்துங்கப்பா. அவர்களுக்கு வேற யார் உண்டு தகப்பனே? உண்மை விட்டா யாருமே இல்லை தகப்பனே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய பலவீனங்கள் கஷ்டங்கள் பாடுகள் இல்லாமல் மத்தியிலே நீர் துணை செய்வீராக, நீர் உயர்த்துவீராக. உடைய பிள்ளைகளப்பா ஆண்டவரை கஷ்டத்திலிருந்து நீ கண்ணோக்கி பார்த்தருள்வீராக. உடைய கிருபை அவளுக்கு கிடைப்பதாக. இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.